பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு நார்மல் சைக்கிள் எடுத்து அதை ரெடி பண்ணி அந்த நார்மல் சைக்கிளை ரேஞ்சர் சைக்கிளாக மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த சைக்கிளை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சைக்கிள் எக்கச்சக்கமான டேமேஜ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை ஒரு பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். சைக்கிள் அப்படியே திருப்பிட்டு ஃபஸ்ட் 2 வீலையும் கழட்டிக்குவோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் லைட்டு, அதே போல் அந்த சைடில் ஒரு ஆக்ஷன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கலெக்ட்னாலே வீலை தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டு வீலையும் கழட்டிக்கிடுவோம். ஃப்ரெண்டு மர்க்காடை கழட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் சின்ன ஒரு போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கழட்டிக்கிடுவோம். இந்த ரியர் பிரேக்கில் ஒரு பக்கம் பிரேக் ஷூவே காணும். இதை அப்படியே தனியாக கழட்டி எடுத்துருவோம். இப்போ இந்த பேக் சைடு மர்க்காடை தனியாக கழட்டி எடுத்துருவோம். அதுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரூ டைப் போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கழட்டினா தனியாக எடுத்துடலாம். இப்போ ரியர் பிரேக்குக்கு கேபிள் சாஃப்ட் டைப்பில் இருக்குது. இதை அப்படியே செட்டாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கிடுவோம். இந்த இடத்துல ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் கழட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த கேபிள் நெட்டுக்கு போனோம்னா இந்த இடத்துல நட்டு இருக்குது. அதையும் கழட்டிக்கிடுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கையும் கழட்டிக்கிடுவோம். அதுக்கு இந்த இடத்துல போல்ட் இருக்குது. அதை கழட்டினா வந்துடும். இப்போ கிராங்கில் இந்த பெடல் சாப்பிட்டு தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ஹார்டர் நட்டை கழட்டிட்டு அந்த ஹார்டரை தட்டினோம்னா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு இழுத்தோம்னா கையோடு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு கலட்டினோம்னா செயின் வீலோட செட்டாக வரும். இப்போ இந்த செயின் கவரை தனியாக கழட்டி எடுத்துரும். அதுக்கு நம்ம ஸ்க்ரூ டைப்பில் ஒரு 4-5 இடத்துல கிளாம் போட்டு போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கலட்டினால தனியாக எடுத்துடலாம். எல்லா போல்ட்லையுமே துரு ஏறி இருக்குது. திருப்புலேயே ஸ்லிப் ஆகுது. அதனால கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ செயின் கவர் எடுத்தோம்னா வெளில வந்து வராது. ஏன்னா வீல் ஸ்டேயில் உள்ளே கொடுத்து லாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு நட்டு வந்திருக்கு. அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வெளில எடுக்கலாம். ரிட்டன் போல்ட் அதே இடத்துல மாட்டி விட்டுருவோம். இப்போ இந்த கிராங்க் சாப்பிட்டு தனியாக வெளில கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லாக் ரிங்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிங்கில் வந்து சின்ன சின்ன கேப்பு இருக்கும். அந்த கேப்பில் திருப்பி வச்சு தட்டினா லூஸ் ஆகிடும் ரிங்கு. அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்டர் இருக்கும். அதுலேயும் அப்படியே திருப்பி தட்டிக்கிடுவோம். லாக் ரிங்கு கீழே வந்து தட்டுறேன். அது எந்த இடம் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கங்க. ஓகே, லூஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கழட்டி எடுத்துக்குவோம். அப்படியே கிராங்க் சாப்பிட்டு வெளில எடுத்துக்குவோம். இந்த சைடில் ஸ்டேஷனரி கப்பு வந்துருக்கும். அதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். அதை கழட்டினா நமக்கு பேரிங் பால் சூழலை செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சேஸை அப்படியே சாச்சிட்டு சீட்டை வந்து கழட்டிக்கிடுவோம். சீட்டுக்கான லாக் நட்டு இந்த இடத்துல இருக்குது. அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்படியே நிமித்து சீட்டை ஃபோர்ஸாக சுற்றி இழுத்தோம்னா தனியாக கழட்டிடலாம். பூட்டெல்லாம் தேவையில்லை. அதனால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படியே ஹேண்டில் பார் தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டில் உள்ள ஆக்சில் போல்ட் வந்து கழட்டிக்கணும். அப்படியே நான் இப்போ எப்படி கழட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க. ஃப்ரண்ட் வீல் ஸ்டே வந்து கலட்டுறதுக்கு இந்த இடத்துல லாக் நட் வந்துருக்கு. அதை வந்து கழட்டிக்கிடுவோம். அதுக்கு கீழே பேரிங் கப்பு வந்துருக்கு. அதையும் கழட்டிக்கிடுவோம். ஒரு வழியாக சைக்கிள்லேருந்து எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கழட்டி எடுத்த இந்த ஃப்ரேமை ரேஞ்சர் சைக்கிள் ஃப்ரேமாக மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டவுன் டீப்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக 1.5 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம டவுன் பைப்பு கட் பண்ணி எடுத்த இடத்துல வச்சோம்னா கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்குது. அதை ஒத்தி மார்க் பண்ணி அதுக்கு அங்கிட்டு உள்ள பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வச்சோம்னா கரெக்டாக செட் ஆகும். இது இந்த இடத்துல இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி டோர் கிளாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பீஸை கீழேயும் ஒரு பீஸை மேலே இந்த மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். வெல்ட் அடிச்ச இடத்த கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 புஷ் வந்து எடுத்துருக்கிறேன். இதை ஒரு போல்ட்டுக்குள்ள 3 ஒன்றா போட்டுட்டு 3 ஒன்று சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்குவோம். இந்த புஷ் நம்ம வெல்டிங் வச்சது பயங்கர ஹீட்டாக இருக்குது. இந்த ஹீட்டு வந்து ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கொயர் பைப்பில் அந்த புஷ் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் பேஸை வந்து கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ புஷ்ஷை ஸ்கொயர் பைப்பில் இந்த இடத்துல வெல்ட் அடிச்சிடுவோம். இப்போ நம்ம ஸ்கொயர் பைப்பில் வெல்ட் அடித்த புஷ்ஷை நம்ம ஆல்ரெடி ஃப்ரேமில் டோர் கிளாம் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிடுவோம். போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இதுக்குள்ளே அப்படியே மாட்டிடுவோம். இந்த சைடில் வெல்ட் அடிச்சு விட்ருவோம். இப்போ இதில் டாப் பைப்பையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ண டியூப்பை எந்த இடத்துக்கு நேரம் வைக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. அப்படியே வச்சுட்டு 2 சைடு ஸ்லாட்டாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். அப்படி கட் பண்ணால் தான் நமக்கு டியூப்பில் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ இந்த டியூப்பை இதுக்கு நேராக வச்சோம்னா கரெக்டாக சீட் ஆகும். இப்படியே வெல்ட் அடிச்சுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண டியூப்லேருந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது எந்த இடத்துக்கு இப்படியே வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ இந்த சீட்டு ஸ்டேக்கு இந்த இடத்துல போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கழட்டிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேயில் நான் மார்க் பண்ணுற பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ண ஸ்டே கீழ் வாக்கில் மடக்கி கொண்டு போகிறேன். கரெக்டாக இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு உள்ளே ஸ்கொயர் பைப்பை செட் பண்ணி வெல்ட் அடிச்சுக்குவோம்.
அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்கொயர் வேப்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் மார்க் பண்ணுறதுக்கும் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 டோர் கிளாம் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேரம் ஒரு சாக் ஆப்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். சைக்கிளோட சாக் ஆப்சர் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச டோர் கிளாமோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அலைன்ஸ் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ சாக் ஆப்சரோட இன்னொரு பக்கம் எண்டை மாட்டுறதுக்காண்டி இந்த இடத்துல இரும்பு பட்டை வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி ஒரு 6 mm இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் வந்து தேவைப்படும். இப்போ 2 இரும்பு பட்டையோட சென்டர்லையும் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த இரும்பு பட்டை இந்த இடத்துக்கு நேரம் வச்சோம்னா கரெக்டாக சீட் ஆகும். இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அப்படியே ஃப்ரேமை திருப்பிட்டு அதே மாதிரி இந்த செல்லு இரும்பு பட்டை வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ சாக் ஆப்சரோட இன்னொரு பக்கம் எண்டை நம்ம இரும்பு பட்டையில் ஹோல் போட்டோம்ல, அதுக்கு நேராக வச்சு அதே மாதிரி அலைன்ஸ் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ரேமில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த நார்மல் ஹேண்டில் பாரு நம்ம ரேஞ்சர் சைக்கிள் ஹேண்டில் பாரு மாற்ற போகிறோம். இதில் இப்போ நமக்கு இந்த டியூப் மட்டும் தான் தேவை, மற்றபடி இந்த பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். 3/4 இன்ச் பைப்பு சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ண டியூப்போடு இந்த இடத்த சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்த ரேஞ்சர் சைக்கிளோட ஒரு பழைய ஹேண்டில் பார் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச டியூப்பை வந்து இது கூட எப்படியே சேர்த்து வெல்ட் அடிச்சுக்குவோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஹேண்டில் பார் ரெடி. இனி நம்ம அசம்பிள் பண்ண போகிற சைக்கிளுக்கு என்னென்ன பார்ட் வந்து தேவையோ அதை மட்டும் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உள்ள பெயிண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நமக்கு பெயிண்ட் ரிமூவர் கிடைக்காதனால ஆங்கிள் கிரைண்டரில் பிளாப் டிஸ்க் வந்து மாட்டிருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணி எடுக்க போகிறோம். பெடல் சாப்பிட்டு வித்து செயின் வீல் ஃபுல்லாகவே துருவாக இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரண்ட் வீல் ஸ்டேலையும் அதிகமாக பெயிண்ட் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபைனலாக 2 வீல் ரிம்லேயும் பயங்கரமாக துரு இருக்குது, க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டயரை கலட்டினா தான் கம்ஃபர்டபுளாக க்ளீன் பண்ணலாம். இப்போ டயரை கலட்டுறதுக்கு லிவரை யூஸ் பண்ணி டயரை நம்பி அந்த லிவர் அப்படியே போக்ஸ் கம்பியில் வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக திருப்புளியை யூஸ் பண்ணி அந்த டயரை நெட்டுக்கு நம்பி எடுத்து விட்டு போனாலே போதும், ஒரு பக்கம் டயரை வந்து ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ உள்ளே இருக்கிற டியூப்பை வந்து வெளில எடுத்துருவோம். ஃபைனலாக ரிம்மில் இருந்து டயரை கலட்டுறதுக்கு லிவரை யூஸ் பண்ணி நம்பி பிடிச்சிக்கிட்டு டயரை பிடிச்சி இழுத்தாலே போதும், வந்துடும். இப்போ க்ளீன் பண்ண எல்லா பார்ட்டுக்கும் பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இனி எல்லா பார்ட்டையும் ஒன்றா அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரேம் 2 பார்ட்டாக இருக்குது, 2 ஒன்றா அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் வீல் ஸ்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டவுன் ஃப்ரேம் காலரை போர்க்கில் இந்த இடத்துக்கு நேராக வச்சு ஹேமரை வச்சு தட்டி உள்ளே போக வச்சுக்கிடுவோம். இப்போ 2 போர்க் ரிங்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ரிங்கில் வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். அடுத்து போருக்கு சின்ன சைஸ் பேரிங் பால்ஸ் தான் வரும். இதில் உள்ள பால்ஸ் நம்ம கலட்டும் போதே 1-2 மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நான் புதுசாக வாங்கிட்டேன். இப்போ இதை நம்ம கிரீஸ் அப்ளை பண்ண போர்க் ரிங்கில் வரிசையாக பால்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இதில் இப்போ நான் எத்தனை பால் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு போர்க் ரிங்கு நம்ம பால்ஸ் அரேஞ்ச் பண்ண ரிங்குக்கு மேலே க்ளோஸ் பண்ணி அதை செட்டாக எடுத்து ஃப்ரண்ட் வீல் ஸ்டேயில் போர்க்கு டியூப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் வீல் ஸ்டேயை ஃப்ரேமோட போர்க்கில் வந்து மாட்டிக்குவோம். இப்போ இந்த டாப் போர்க் காலர் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அதே மாதிரி ஹேமரை வச்சு தட்டிக்குவோம். அடுத்து ஒரு குரு ரேசரும் போர்க் ரிங்கும் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் இந்த போர்க் ரிங்கில் மட்டும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிடுவோம். இதுலேயும் அதே மாதிரி பேரிங் பால்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த பால்ஸ் அப்ளை பண்ண போர்க் ரிங்கை போர்க் டியூப்பில் வந்து மாட்ட போகிறோம். அடுத்ததான் இந்த ஸ்க்ரூ ரேசரை அதுக்கு மேலே ஏற்ற போகிறோம். அடுத்து ஃப்ரண்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாம்பு வந்து இருக்குது, இதை மாட்டி அதுக்கு மேலே லாக் நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீல் ஸ்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி ரொட்டேட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக வளையுது. அடுத்ததாக இப்போ நம்ம ஹேண்டில் பாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு இந்த டாப்ல உள்ள ஹோலில் இந்த ஆக்சில் போல்ட் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு எண்டில் இந்த மாதிரி நட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஏற்ற போகிறோம். இந்த நட்டோட நேம் என்னங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியல, என்னங்க தெரிஞ்ச கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ இந்த ஹேண்டில் பார் செட்டை போர்க்குள்ளே நல்லா ப்ரெஷராக இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். இனி ஆக்சில் போல்ட்டை புல் டைட் வச்சிட்டோம்னா போதும். அடுத்ததாக நம்ம சைக்கிளுக்கு சீட்டு வந்து மாட்ட போகிறோம். ஆல்ரெடி இந்த சைக்கிளில் உள்ள சீட்டு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதனால் வேறு சீட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த இடத்துல மாட்டிடுவோம். ஓகே, இந்த அளவில் வச்சுட்டு இப்போ லாக் நட்டை டைட் பண்ணிடுவோம். இப்போ ஃப்ரேமை அப்படியே திருப்பிட்டு கிராங்க் சாப்பிட்டு வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். கிராங்கில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்டரில் ஃபஸ்ட்டு க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். கிராங்குக்கு பெரிய பால்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதேமாதிரி நம்ம புதுசாக வாங்கிட்டோம். இதை இப்போ நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ண இடத்துல வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அதே போல் இதில் எத்தனை பால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ இந்த கிராங்கில் இந்த புள்ளிக்கு இங்கிட்டு லெந்து கம்மியாகவும் இந்த புள்ளிக்கு இங்கிட்டு லெந்து கொஞ்சம் கூடவும் இருக்கும். இது என்னன்னா இந்த லெந்து கம்மியாக உள்ள பக்கெட்டு நார்மல் பெடல் சாப்பிட்டோம், லெந்து கூட உள்ள பக்கெட்டு செயின் வீலும் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்டரில் பேரிங் பால் செட் பண்ண பார்த்தீங்களா, அது லெந்து கம்மியாக உள்ள பக்கெட் வந்து மாட்டிக்குவோம். இப்போ இந்த செட்டை கிராங் டியூப்பில் வந்து மாட்டிக்குவோம். அதே போல் அட்ஜஸ்ட்மெண்டர் இப்போ புல் டைட் வைக்க போகிறது கிடையாது, லைட் அண்ட் டைட் வச்சா போதும். அடுத்து இந்த சைடு ஸ்டேஷனரி கப்பில் அதே மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணி பால்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஷனரி கப்பை கிராங்கோட இந்த சைடில் மாட்டி புல் டைட் வைக்க போகிறோம். இனி இந்த சைடு உள்ள அட்ஜஸ்ட்மெண்டரையும் புல் டைட் வந்து வைக்க போகிறோம். அது எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி தான் டைட்டும் வைக்கிறோம். அதுக்கு மேலே உள்ள லாக் நெட்டையும் டைட் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ கிராங்கில் பெடல் சாப்பிட்டு வந்து மாட்ட போகிறோம். கிராங்கில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். அதுக்கு நேராக பெடல் சாப்பிட்டு உள்ள ஹோல்ஸ் வர மாதிரி மாட்டிட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஹார்டரை வச்சு சுற்றில வச்சு தட்டிக்குவோம். அப்படி இந்த சைடில் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இந்த சைடில் செயின் வீலை வந்து மாட்ட போகிறோம். வீலுக்கெல்லாம் பயங்கரமாக பெயிண்ட் அடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த வீலை ஃப்ரண்ட் சைடில் வந்து மாட்டிக்குவோம். அதே மாதிரி பேக் வீலே மாட்ட போகிறோம். மாட்டிட்டு 2 செயின் அட்ஜஸ்ட்மெண்டர் வந்து எடுத்துருக்கிறேன். அது இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று மாட்டிக்குவோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்டர் உள்வாக்கில் வர்ற மாதிரி மாட்டணும். நானே தப்பாக தான் மாட்டுறேன். போ அதையும் சரி பண்ணிக்கிட்டேன். நம்ம சைக்கிளுக்கு ஸ்டாண்டும் கிடையாது, அதனால் ஸ்டாண்டு ஒன்று புதுசாக வாங்கிக்கிட்டேன். இதை இப்போ ஆக்சில் போல்ட்டில் மாட்டிட்டு ஆக்சில் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் அந்த நட்டை டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அட்ஜஸ்ட்மெண்டர் உள்வாக்கில் இருக்கும். இனி நம்ம சைக்கிளுக்கு செயின் வந்து மாட்ட போகிறோம். இந்த சைக்கிளில் உள்ள செயின் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால என்கிட்ட ஒரு புது செயின் வந்து இருந்துச்சு, அதை தான் மாட்ட போகிறேன். இப்போ அந்த செயின் வீலுக்கு மேலே எடுத்து போட்டு சுற்றுறேன். ஆனால் இதுக்கு மேலே செயின் வந்து இத்தி கூட மூவ் ஆகலை. ஏன்னா செயின் ரொம்பவுமே டைட்டாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்டர் ஆக்சில் நட்டு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ செயின் வீலை சுற்றினோம்னா கரெக்டாக செயின் செட் ஆயிரும். அப்படியே வச்சு நம்ம லூஸ் பண்ணி எல்லாத்தையும் டைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சைக்கிளுக்கு பிரேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பிரேக் ராடை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ரெடி பண்ணாலுமே டக்குன்னு உடஞ்சிரும், அந்தளவுக்கு டேமேஜாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வாங்கிட்டேன். இப்போ இந்த ராடில் இந்த 2 பிரேக் ஷூவையும் மாட்ட போகிறோம். இந்த இடத்துல ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள மாட்டிட்டு இந்த சைடில் நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னொரு பிரேக் ஷூவை இந்த சைடில் மாட்ட போகிறோம். இப்போ நமக்கு இந்த போர்டெலாம் தேவை கிடையாது, அதெல்லாம் கழட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா ராடு டைப்பில் கேபிள் வந்தால் தான் இது வந்து தேவை. நம்ம வந்து கேபிள் தான் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த பிரேக் ஷூவை டயருக்குள்ளே வந்து விட்டுட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அவனை அப்படியே பிரேக் ராடை லாக் பண்ணுற மாதிரி 2 சைடு 2 கிளாம்பு வந்து மாட்டியிருக்கிறேன். அந்த கிளாம்பில் ராடை வந்து லாக் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் கரெக்டாக செட் ஆனோடனே கிளாம்பை ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது 2 பிரேக் லிவர் வந்து எடுத்துருக்கிறேன். 2 சைடு ஹேண்டில் பார்லையும் மாட்டிட்டு அலைன் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அலைன் கீ யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். அடுத்தது 2 ஹேண்ட் கிரிப் வந்து எடுத்துருக்கிறேன். இதே 2 சைடு ஹேண்டில் பார்லையும் மாட்ட போகிறோம். அடுத்ததாக பிரேக் கேபிள் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறோம். இதை எப்படி பிரேக் லிவரில் மாட்டுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அப்படியே பிரேக் கேபிளை நம்ம பேக் பிரேக் செட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல ஆல்ரெடி பிரேக் இருந்தனால ஒரு கிளாம் ஒன்று இருந்துச்சு. அது வழியாக பிரேக் கேபிளை விட்டு நம்ம செட் பண்ண பிரேக் ராடுலேயும் ஒரு ஹோல் வந்துருக்கு. அது வழியாக விட்டு கேபிள் லாக் நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிட்டோம். அப்படியே பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே பிடிக்குது. ஃபைனலாக சைக்கிளுக்கு ரேஞ்சர் சைக்கிள் மார்க்காடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதையுமே வாங்கிட்டோம். இப்போ பேக் சைடு மார்க்காடை சீட்டு கீழே உள்ள டியூப்பில் தான் மாட்ட போகிறோம். இந்த மார்க்காரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவில் வச்சு நட்டை டைட் பண்ணிக்கிடலாம். நமக்கு ஃப்ரெண்டு மார்க்காடு தான் உள்ளே போயிருச்சு. பட் திருப்ப முடியல, கொஞ்சம் அகலம் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பக்கம் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எப்படியோ ஒரு வேளை திருப்பி உள்ளே வச்சுட்டோம். ஆனால் மார்க்காடு ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருக்குது. எப்போ உடையும் அப்படின்னு சொல்லவே முடியாது. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up. ஓகே, இப்போ நம்ம சைக்கிளில் ஒரு பார்ட்டாக டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சைக்கிளும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணிடுவோம். வீலு பயங்கர ஸ்பீடாக என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. பிரேக் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இனி நம்ம சைக்கிள் ட்ரைவ் பண்ணாதான் எந்தெந்த பார்த்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓட்டுறதுக்கு ஒரு எந்த கஷ்டமே தெரிலங்க. நார்மலாக மிதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கிராங்கிலலாம் க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் கலட்டிட்டு புதுசாக மாட்டின மாதிரி. அதனால் புது சைக்கிள் ஓட்டுற ஃபீல் இருக்குங்க. இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. லைட்டாக தான் அப்படி பெடல் பண்ணுறேன், பயங்கரமாக இருக்குது. சைக்கிளோட லுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைக்கிள் நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்தது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னொரு மெயினான விஷயத்தை கவனிச்சிங்களா, சைக்கிள் இருந்து இத்தி நாய்ஸுக்கு சவுண்டு கூட இல்லைங்க. பயங்கர ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பிரேக்குமே பரவாயில்ல. எனக்கு டவுட்டு செயின் கலடுமோ இல்லை செயினில் சவுண்டு வருமோ அப்படிங்கிறத ரொம்பவுமே டவுட்டாக இருந்துச்சு. அதுலேயுமே இத்தி கூட சவுண்டு இல்லை. அதே போல் செயின் இத்தி கூட கலரவே இல்லைங்க.
அதே போல் நம்ம சென்டரில் வச்ச ஷாக் அப்சர் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு மேலே உட்காந்து குதிச்சு ட்ரைவ் பண்ணோம். அதுவுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணுதுங்க. நம்ம சைக்கிள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலுமே ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 to 15 இந்த வெயிட்டுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம சைக்கிள் இந்த எக்கச்சக்கமான பேர் பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் கூட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதே வெயிட்டில் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத. ஸ்பீடா மீட்டர் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன். லைட்டாக ட்ரைவ் பண்ணுவோம். இருபது ரீச் பண்ணியாச்சுங்க. 25 29 30 இவ்வளோ ஸ்பீடில் போயுமே வண்டியில் எத்தி கூட நாய்ஸ் இல்லைங்க. ஃபைனலாக நம்ம சைக்கிள் வந்து 30 ரீச் பண்ணியிருக்கு. ஃபைனல் நம்ம சைக்கிள் 30 வரைக்கும் ரீச் பண்ணிச்சு. இதுலேயே நம்ம சைக்கிளோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது செயினில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதே போல் நாய் சித்தி கூட கிடையாதுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம வச்சு வெல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி சின்னதாக ஒரு மேட்டு மேலே வந்து இப்போ ஏற்ற போகிறோம். மேட்டில் இத்தி கூட சிரமம் இல்லாமல் அசால்ட்டாக ஏறி வச்சுங்க. அடுத்தது அப்படியே ரிட்டர்ன் மேட்லேருந்து கீழே இறக்க போகிறோம். இறங்க போது நம்மளோட சைக்கிள் வந்து பயங்கரமாக குலுங்குனுச்சு. ஏதாவது ஒரு பார்ட் வந்து கரெக்டாக விட்டுரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக இறங்கி வந்துருச்சுங்க. ஓகே ஸ்குவாட், இந்த சைக்கிள் வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கி இது வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். பட் இந்த 2000 சைக்கிள் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து தான். ஏன்னா நம்ம ரேஞ்சர் சைக்கிளாக வாங்க போனோம்னா 7000 6000 அந்த ரேட்டுக்கு வந்து வருது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடிக்கே வந்து பைக்கு வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த சைக்கிள் வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் மறந்தாமல் தட்டி விட்டுருங்க, அதையும் பண்ணலாம். சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் மறந்தாமல் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.